Hi, welcome to Asan Badminton Coach channel. நம்ம இன்றைக்கி என்ன ராக்கெட் பார்க்க போகிறோம்னா விக்டரில் த்ரஸ்டர் K220H2 தான் இந்த ராக்கெட் பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 to 4000 பட்ஜெட்டில் வரும். கண்டிப்பாக இந்த ராக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து ஃபைபர் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி விக்டரில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹேண்டு தான் ஃபைபர் ஹேண்டல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 4000 பட்ஜெட்டே உங்களுக்கு ஃபைபர் ஹேண்டல் கிடைக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃபீல் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் இந்த இதில் ஹேண்டலில். ஸோ அதனால் இது ரொம்ப வெயிட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லா ஒரு ஹெவி ஃபீல் ஆகும் இந்த ஃபைபர் ஹேண்டல்னால. ஓகேங்களா, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் கிராஃபைட்டில் கொடுத்துருக்காங்க. விக்டரில் இது கொஞ்சம் நல்ல ராக்கெட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அட்டாக்கிங் பிளேஸுக்கு இந்த ராக்கெட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு டிஃபென்ஸுக்கு ஓரளவுக்கு ஓகே, ப்ளஸ் ஆல்ரவுண்டராக இருந்தீங்கன்னா ஓகே பெட்டர். பட் மெயினாக அட்டாக்கிங் பிளேஸுக்கு நான் இந்த ராக்கெட்டை சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, மற்றபடி டபுள்ஸ் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அட்டாக்கிங் இருப்பீங்க, ஒருத்தர் டிஃபென்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிங்கன்னா டிஃபென்ஸுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் இல்லை இந்த ராக்கெட்டு. ஏன்னா இந்த ஆல்ரவுண்ட் ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் டிஃபென்ஸ் கிளியர் பண்ணிங்க, அட்டாக்கிங் பண்ணிங்க, எல்லாமே மோஸ்ட்டாக ப்ளே பண்ணிங்கன்னா அவங்க பேலன்ஸ் ராக்கெட் தான் சூட்டபிள் ஆகும். இதை வந்து நல்ல ஒரு ஹெவி ராக்கெட். ஸோ மெயின்லி ஃபார் அட்டாக்கிங் பிளேஸ் மட்டும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க, அட்டாக்கிங் பிளேஸ் யூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் அட்வான்ஸ் லெவல் இந்த ராக்கெட் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பிகினர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இன்டர்மீடியட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நல்ல ஹெவி ராக்கெட். ஸோ இப்போ தான் வந்து பிகினர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ராக்கெட்லாம் வாங்கிடாதீங்க. கொஞ்சம் லோவர் பட்ஜெட்லேயே ராக்கெட் வாங்கிக்கங்க, லைட் வெயிட்டாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஹைட்டு தகுந்த மாதிரி ராக்கெட் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்டாக சில பேர் ஹைட்டு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கிடுறீங்க. ஸோ அதை மெஷர் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு ஒரு வீடியோஸ் நான் போடுறேன் உங்களுக்காக. ஓகே, ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வெயிட் பார்த்தீங்கன்னா 4U G6 கிரிப் சைஸ். G6 நல்லா பிடிக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த வீடியோவோட க்ளோஸ்அப் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த ராக்கெட்டோட க்ளோஸ்அப் வீடியோ பாருங்கள். நீங்கள் த்ரஸ்டர் K220H2 இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் ஹேண்டல் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இது ஃபைபர் ஹேண்டல். ஓகே, நல்லா ஒரு வைப்ரேஷன் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஹெவி ஃபீல் ஆகும். நல்லா இதில் லோ வெயிட்டாக தெரியும். ஸோ அதனால் வந்து சில பேர் பிளேஸுக்கு இந்த ராக்கெட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஹையர் ஹேண்டு போனீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபைபர் ஹேண்டல் கிடைக்கும். இது வந்து 4000 பட்ஜெட்டே உங்களுக்கு இந்த ஃபைபர் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்ல ஒரு கார்பன் கிராஃபைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹை டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 LVS போடலாம். வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4U, கிரிப் சைஸ் பார்த்தீங்கன்னா G6. கிரிப்பு பிடிக்க சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். இந்த ராக்கெட் பிடிக்கும் போது நல்லா பிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஒரு வீடியோஸ் நான் போடுறேன் உங்களுக்கு கிரிப்பை பற்றி. ஓகே, ராக்கெட்டோட வெயிட்டை பற்றி நான் சொல்கிறேன். 4U என்னென்ன 3U என்னென்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது நல்லா பியூர்லி ஃபார் அட்வான்ஸ் லெவல் பிளேயர்ஸ். ஓகே, ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த ராக்கெட்டோட ஸ்வீட் ஸ்பாட் சூப்பராக இருக்கும். கிளியர் கட் நல்லா ஸ்மாஷ்லாம் வந்து அட்டாக்கிங் பிளேஸ்க்கும் சூப்பராக இருக்கும் இந்த ராக்கெட்டில். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ விக்டர் த்ரஸ்டர் K220H2 ராக்கெட்டில் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். விக்டர் த்ரஸ்டர் K220H2 இந்த ராக்கெட்டை ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ நான் இந்த ராக்கெட்டோட ரேட்டிங்ஸ் சொல்கிறேன். அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக 9.5 சொல்லுவேன். 10
9.5 அவுட் ஆஃப் 10. டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 7.5 10 சொல்லுவேன் அவுட் ஆஃப் 10. ப்ளஸ் கிளியர்லாம் பார்த்தீங்கன்னா 8 அவுட் ஆஃப் 10 நான் சொல்லுவேன். ப்ளஸ் கீப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோலாக இருந்தது, நான் 8 அவுட் ஆஃப் 10 சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்தமாரி ராக்கெட் வீடியோஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக வசந்த் பேட்மிண்டன் கோச் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, see you on next video. Bye.